கல்விச்சுடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துறைத் தேர்வுகள். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டிசம்பர் 2024க்கான அந்த அறிவிக்கை தான் விட்டுருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துறைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே ஒரு முறை அதாவது ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இன்னொரு முறை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட்டு அந்த பேப்பரோட ஷெடியூல் வரும். அந்த பேப்பரோட ஷெடியூல்ஸ் வந்து என்னென்ன எக்ஸாம் வந்து எந்தெந்த டேட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேப்பர் கோடை வந்து நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அதில் ப்ரொமோஷனுக்காக ப்ரொபேஷன் பீரியடுக்காக எதுக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து பேமெண்ட் மெத்தடுக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஈஸியாக ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நாம் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே சார் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்காக நான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், அதே வந்து நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போவீங்க இல்லைங்களா, அதே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே துறைத் தேர்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வு முடிவுகள் இப்போ ரீசெண்டாக வெளியே வந்தது. அதுக்கப்புறம் வழிமுறை அறிவுரைகள், நிரந்தர விவரங்கள், அறிவிக்கைகள், விண்ணப்பிக்க பழைய அறிவிக்கைகள் அதெல்லாம் வந்திருக்கு பார்த்திங்களா. அதிலே பார்த்திங்கன்னா கீழே இங்கே துறைத் தேர்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த துறைத் தேர்வுகளில் போனீங்க அப்படின்னா புதிய பதிவு செய்ய விளைவோர், ஏற்கனவே பதிவு செய்தோர், இந்த மாதிரி 2 இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்காக தனியாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் புதுசாக ஓடிஆர் பண்ண தேவையில்லை. நான் இப்போ தான் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நான் எழுத போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புதிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அந்த ஆப்ஷனில் வந்து புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம போகும்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிட்டு உள்ளே போகும்போது நம்ம அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை பொறுத்தவரையும் நீங்கள் அந்த எக்ஸாம் சென்ட்ரு, பேர், அப்பா பேர், ஏஜு, டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள், தேர்வின் பெயர் துறைத் தேர்வுகள் டிசம்பர் 2024. ஸோ இந்த விண்ணப்பிக்க கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/11/2024. சரிங்களா, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7-8 நாள் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், கணினி வழியான கொள்கறி வகை தேர்வுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரிந்துரைக்கும் வகை தேர்வுகள் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக யாரெல்லாம் இன்னும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க முடிஞ்ச வரையும் 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேர்வு நடைபெறும் நேரம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே வந்துடும். அது டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேர்வு கட்டணம் ஒவ்வொரு பேப்பருக்குமே ரூ. 200 தேர்வு கட்டணமாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 2 பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா ரூ. 200, 400 சேர்த்து ரூ. 30 பதிவு கட்டணமாக நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அப்போ ரூ. 400 ப்ளஸ் ஒரு ரூ. 30, சரிங்களா. இதே வந்து நீங்கள் ஒரு பேப்பருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட ரூ. 200 ப்ளஸ் ரூ. 30, ரூ. 230 அந்த மாதிரி வந்து கால்குலேஷன் பண்ணி கட்ட வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள், நிறைய வந்து நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து எப்படிப்பட்ட இதில் வந்து எழுத போகிறோம். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை பொறுத்தவரையும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதில் நம்ம மேக்ஸிமம் வந்து இதில் அப்லோட் பண்ண வேண்டியது எது இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோவும் கையெழுத்தும் தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 30 KB 40 KB வரையும் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே நம்ம கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா 20 KB 30 KBக்குள்ளே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும். எக்ஸாம் சென்டர்ஸ் பாருங்கள்,
கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லேயும் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் மாவட்டமும் இருக்கா? உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எந்த டிஸ்ட்ரிக் வந்து எந்த சென்டர் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதோட பாடத்திட்டம், அதுக்கப்புறம் தேர்வு பெயர், அது எல்லாமே வந்து பின்னிணைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமோட டைம் டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாருங்கள், இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா பேப்பரும் எழுத வேணுன்ற அவசியம் இல்லை. ஃபார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஹெச்எம்ஸ் வந்து ஒரு 2 பேப்பர் எழுதினா போதும். அந்த மாதிரி வந்து இதே வந்து செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தால் ஒரு 5 பேப்பர் எழுதணும். பிடிஸாக இருந்தால் ஒரு 3 பேப்பர் எழுதணும். ஸோ இந்த மாதிரி வந்து மெத்தடெல்லாம் இருக்குது. ஸோ அதில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன பேப்பர்லாம் எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதில் பாருங்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வக்ஃப் போர்டு கொடுத்துருக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ் அண்ட் ஆக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. 15 பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எது வரும்? ஃபிஷர் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட்டு, சரிங்களா, ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான இதுவும் வருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமும் ஆஃப்டர்நூன், மார்னிங் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆஃப்டர்நூன் நடக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது எக்ஸாம் வருது அப்படின்னா அது காலையில் மதியம் 2 டைமும் சேர்ந்து வர மாதிரி தான் அவங்க வந்து 2 பேப்பரு. இப்போ சப்போஸ் நீங்கள் 2 பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா அந்த 2 பேப்பரும் இம்பார்ட்டன்ட் பேப்பர் வந்து காலையில் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் வர மாதிரி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே இது பாருங்கள் 22, 21 இதெல்லாம் வருது பாருங்கள். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்நூன், ஆஃப்டர்நூன் அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாகவே அப்படியே வந்துடும். சரிங்களா. இப்போ இங்கே பேப்பர் வந்து 72 இருக்குது அப்படின்னா டெஸ்ட்டு கோடு வந்து 72, இங்கே 65 வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்போது இப்போ 65 நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா 22/12/2024 ஃபோர்நூன் எழுதுவீங்க. இதே 72 நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா அதே டேட்டில் ஆஃப்டர்நூன் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி 2 டேட் வந்து 2 எக்ஸாம் வந்து மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று வர மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்கு எந்த டேட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் ப்ரொமோஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு சில போஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து இதுக்கு மேண்டேட்ரி கண்டிப்பாக தேவைப்படுது. சரிங்களா. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா கூட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 200 தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸாம் வந்து 80% வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாகவும் 20% வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பாகவும் இருக்கும். அது நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன டிஸ்கிரிப்டிவாக அப்ஜெக்டிவாக அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் கோடு, இந்த பேப்பர் கோடு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த பேப்பர் கோடை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ஃபீஸ் பே பண்ணணும். சரிங்களா. சீரியல் நம்பர் வேறு, பேப்பர் டெஸ்ட் கோட் அப்படிங்கிறது வேறு. அதை நம்ம கரெக்டாக நம்ம பார்த்து நம்ம இது பண்ணணும். சரிங்களா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பற்றி தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.